தான் யோசிப்பீங்க 75ல் பாதி அப்படின்றது. அதெல்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரணும் டெய்லி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 5 எண்களின் சராசரி 36. முதல் 2 எண்கள் சராசரியானது கடைசி 3 எண்கள் சராசரி. முதல் 2 நம்பர், கடைசி 3 நம்பர் சராசரியின் 1/5 மடங்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. இப்போது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சாச்சுல்ல. 36 5 எண்களோட சராசரி 36னா 36 × 5 எவ்வளோ வருது டோட்டல்? 180. ஓகேவா? இதை 2ஆக பிரித்தோம்னா 90 90. கரெக்டா? இதை 90 90 பிரிக்கிறப்போ தான் 45 45 30 30 30. கான்செப்ட் புரியுதா? இப்போ 3 நம்பரோட ஆவரேஜ் இங்கே எவ்வளோ வருது? 30. 2 நம்பரோட ஆவரேஜ் இங்கே எவ்வளோ வருது? 45. 30க்கு 45 எத்தனை மடங்கு? 1.5 ஆயிடுச்சுல. 1.5 டைம்ஸு டேலி ஆயிடுச்சு. இப்போ முதல் 2 எண்களின் கூடுதல் தானே கேட்குறாங்க. 45 45 கூட்டினா எவ்வளோ வருது? 90. இதை நம்ம எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா 90 வச்சு தான் ஈஸியாக பிரிக்க முடியுது. ஏன்னா இங்கே நமக்கு 180 வந்துருச்சுல்ல. அப்போ ஈஸியாக பிரிக்கிறப்ப ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரவுண்டாக என்ன இருக்குது? 90. அதை கெஸ் பண்ணதுக்கு ரீசன் அதுதான். நான் இப்போ 180 எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. பட் இங்கே ஆப்ஷனில் இருக்க ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 90. அப்போ ஒரு ஆஃப் 90 எடுத்தால் இன்னொரு ஆஃப் 90. ஏன்னா ரெண்டாவது ஆஃபில் 3, மொதல் ஆஃபில் 2 தான். அப்படி பார்க்குறப்ப நமக்கு அதிலே என்ன டேலி ஆகுது? 1.5 டேலி ஆகுதுல்ல ரெண்டுமே. அதனால தான் ஈக்குவலாக பிரித்தோம். மீனிங் புரியுதா? இப்போ 2 இங்கே 3 நம்பர் இருக்குது. 2 1.5 பெருங்கன்னா என்ன வருது? 3 வருது. அப்போ 2 ஈக்குவலாக பிரிக்கலாம்ல. அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் 2ஆக பிரிச்சோன்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் பெஸ்ட்டு வே இந்த கொஸ்டினை பொறுத்தவரை. மொதல் ஆவரேஜ் எவ்வளோ? 5 நம்பருக்கு. அப்போ 180 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 180ல் இங்கே இருக்க ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 180 பாதியாக பிரித்தா இந்த 3 நம்பரில் எதை வகுக்கும்? 90 மட்டும் தானே வகுக்கும். அதிலே ஆன்சர் வந்துருச்சு. அதை எடுத்து பார்த்தா ஆன்சர் அவ்வளோதான். இப்படி தான் சூஸ் பண்ணணும் ஆப்ஷனில் இருந்து. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 7. எல்சிஎம் பாருங்கம்மா. நீங்கள் என்ன பாருங்கள், நம்ம பார்த்த மாடலை தாண்டியே வராது. நிறையாலாம் பார்க்காதீங்க, அதையே நல்லா பாருங்கள் ஸ்ட்ராங்காக. இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணுங்கள். டைம் மட்டும். புது மாடல் எது வேணாம். இப்போ 2 பவர் 4 3 பவர் 3 இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். மீச்சிறு பொது மடங்கு கேட்குறாங்க. எல்சிஎம். எல்சிஎம்னா 2ஓட பவரில் பெரிய பவர் எது? 5. 3ஓட பவரில் பெரிய பவர் 6. அவ்வளோதான் ஆன்சர். 2 பவர் 5 3 பவர் 6. எல்சிஎம் முடிஞ்சது.